காக்காத்தோப்பு பாலாஜியின் தாயார் கண்மணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை தற்பொழுது பார்ப்போம். நைட்டு கூட்டி போயிருந்தா நேற்று காலையில் 7:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறானே, நான் படுத்துன்னுக்கிறேன். லீவ் இல்லை, பசங்களுக்கெல்லாம் லீவ் இல்லை, பேத்திங்களை பார்க்கணும். இன்னைக்கு நாளைக்கு அந்த குழந்தைக்கு பிறந்த நாள். அம்மா நான் வரேம்மா, துணியெல்லாம் எடுத்துன்னு வரேன், கொஞ்சம் உடம்பு விழுந்துட்டுக்குது, என் துணியெல்லாம் எடுத்துன்னு வரேன், யாருக்குன்னா கொடுத்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை வரும்போது துணியெல்லாம் எடுத்தாந்து துவைச்சி அயன் பண்ணி வைமா அப்படின்னு சொன்னால் சரிடா இன்னைக்கு வர. அந்த குழந்தைங்க எத்தனை வாட்டி போன் போட்டுது சார். அந்த பாவம்லாம் அவங்களுக்கு இடிக்காதா? இப்போ சமீபத்தில் ஏதாவது விசாரணை நடந்ததா சார்? 15 வருஷத்துக்கு முன்ன வேலூரில் ஒரு சம்பவம் ஜெயிலில் நடந்தது. அப்போ வந்து சூப்பரண்ட்டை போட்டு அந்த ஊர் ஜனங்க அடிக்க போய் அவர் நம்ம ஜாதிக்காரு, நம்ம விட்டு கொடுக்கூடாதுன்னு போய் இறங்கினான் சார். இறங்கி தட்டில் ஒருத்தனை அடித்து தையல் போட்டு டிவிலாம் போட்டாங்க. அந்த கேஸ் இப்போ வாரண்ட் வச்சு கூப்பிட்டாங்க சார். அதுக்கு டெய்லியும் போய் சைன் பண்ணிக்கிறான். முந்தா நாள் கூட கோர்ட்டுக்கு போய் சைன் பண்ணிக்கிறான் சார் வேலூருக்கு. முந்தா நாள் கூட நேற்று லீவ் இல்லை, நேற்று போகல. இவன் காலிலேருந்து 8 மணிலேருந்து ஃபோனே வரலேன்னு ஜெய் சாருக்கு ஃபோன் போட்டேன், அவன் வக்கீலுக்கு. ஃப்ரெண்ட் சாருக்கு ஃபோன் போட்டேன், கூட இருக்கிறவர் ஒருத்தருக்கு ஃபோன் போட்டேன். 2 வக்கீல் என்ன சொல்கிறான், இல்லைம்மா அவன் கோயிலுக்கு எங்கன்னா போயிருப்பாங்க, எதுவும் ஆகாதுமா, ஒன்றும் இல்லைம்மா, அவர் தான் கேஸெல்லாம் முடிச்சிட்டாருமா, ஒன்றுமே இல்லையம்மா அவருக்கு, ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க சார். எனக்கே தெரியாது சார். நாங்கள் 7 மணி வரலாம் படுத்துன்னு சாயங்காலம் வரைக்கும் உங்களோட பேசிட்டு இல்லை சார் 8 மணிக்கு ஏதோ போனேன் பாருங்க. 8 மணிக்கு காலையில் 8 மணிக்கு என்கிட்ட பேசுகிறான். நேற்று காலையில் 8 மணிக்கு எனக்கு பேசுகிறான். குழந்தைங்க ஸ்கூல் போயிடுச்சுன்னா இல்லை லீவு தாண்டா, இன்னுமா தூங்குற ஆளுங்க, அவங்கள போட்டோ எடுன்னா பார்க்கணும், போட்டோ எடுன்னா. அப்போ நான் சொன்னேன், அவங்க அம்மா ஆயாலாம் ஒன்றா தூங்குறாங்கடா, கொஞ்சம் நேரம் பொறுத்து போடுறான்னு. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோனே வரல சார். அவன் 12:15 பேசிக்கிறான் சார், ஃப்ரெண்டு கிட்ட 12:15 பேசிக்கிறான் சார். வீட்டுக்கு வர வீட்டிலே தங்க மாட்டான் சார். வருவான், கொஞ்சம் நேரம் இருப்பான், குழந்தைங்கள பார்ப்பான், துணிக்கினி அழுகு துணி தான் எடுத்தாந்து போட்டு துவைச்சு அயன் பண்ணி வச்சு அதை எடுத்துன்னு போயிடுவான் சார். அந்த ஒரு வேளை சாப்பாடு மனைவி இல்லை சார், கல்யாணமே ஆகல சார். 8 மணிக்கு என்கிட்ட பேசினான், அவ்வளோதான் சார். 12 மணிக்கு யாருக்கிட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிறான் சார். இது வந்து சதி சார், சதி. இது வேணும்னு பண்ணது தான் நல்லா தெரியும். குழந்தைக்கு எந்த மோட்டிவும் கிடையாது, எந்த கேஸும் கிடையாது. சொல்கிறாங்களா 50 கேஸுக்குது 70 கேஸு, ஒரு கேஸும் கிடையாது. இப்போ இந்த வேலூருக்கு டெய்லியும் போயின்னுக்கிறான். அது கூட என்ன பண்ணான் தெரியுமா, ஃபோன் வந்து வீட்டில் வந்து கேட்டாங்க எங்கன்னுட்டு. நான் சொன்னேன் எங்கே நான் தெரிலன்னு. போயிட்டு அவனுங்களே காசை வாங்கிட்டு போயிட்டாங்க. 2 பேர் 2000 பார்த்து பேசி கொடுறா, அவங்களுக்கு அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். 2 பேருக்கு 2000 கொடுத்து அனுப்பி. என் பேர் கண்மணி சார். நான் இங்கே தான் சார் ஒர்க் பண்ணியிருந்தேன், இப்போ தான் ரிட்டையர்ட் ஆனேன். 10 வருஷம் ஆகுது சார். 10 வருஷம் ஆகுது. அந்த புத்தகங்கள்லாம் நிறைய படிக்க ஆரம்பிச்சு, நிறைய உதவி பண்ணாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ சுட்டு போடுறதுக்கான காரணம் என்னெல்லாம் செஞ்சாருன்னு அது இந்த செந்தில் பாலாஜியின் தாயார் கண்மணி செய்தியாளர்கள் மத்தியில் பேசியதை நேரலையில் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.